பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தினந்தோறும் காலையில ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்பது ஒரு பெரிய சந்தோஷம் தானே. அதுவும் இந்த மாதிரி ஒரு இயற்கை சூழ்நிலையில ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு தியானித்து ஜெபிப்பது எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்லை? இடம் ரொம்ப அழகா இருக்க. எங்கன்னு பாக்குறீங்களா? வளைகுடா நாடுகள்ல ஒமான் அப்படின்ற ஒரு தேசம் இருக்குல்ல, அதுல மஸ்கட் என்கிற பட்டணத்தினுடைய கடற்கரை பகுதி. இது அரபிக்கடல் ஓரத்துல தான் இது அமைந்திருக்கிறது. பார்க்க ரொம்ப அழகான ஒரு தேசம் இது. ஒரு பக்கம் கடல், இன்னொரு பக்கம் மலை, அதற்கு நடுவில் பெரிய பட்டணங்கள். ரொம்ப அழகாக இருக்கிறது. அங்கிருந்து கொண்டு உங்களோடு பேசுவது எனக்கு சந்தோஷம். பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வைத்திருக்கிறான்னு பாக்குறீங்களா? 1 யோவான் 3 அதிகாரம் 16வது வசனம். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அன்பு, ஒருத்தர் மேல அன்பு காமிக்கிறேன்னு சொன்னா, நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னால் மாத்திரம் போதாது. அந்த அன்பை வெளிப்படுத்த ஏதாவது செஞ்சாதான் உண்மையா இவங்க என்னை நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதானே? நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படிதானே சொல்லுவாங்க. அப்ப ஏதாவது ஒரு கிஃப்டோ ஒரு பொருளோ வாங்கி கொடுத்து அன்பை வெளிப்படுத்துவாரு. அதாவது கொடுத்தல் இல்லாமல் அன்பை வெளிப்படுத்த முடியாது. ஒன்றை கொடுக்கணும் என்பதுதான் நம்முடைய உலக வழக்கத்திலே ஒன்று. இப்போ இயேசு கிறிஸ்து நம்ம மேல அன்பா இருக்கிறார். நான் உன்னை நேசிக்கிறேன்னு வெறுமனே சொல்லலை. தன்னுடைய ஜீவனை நமக்காக சிலுவையிலே கொடுத்து, நான் உன்னை நேசிக்கிறேன் மகளேன்னு சொல்றார். உங்களுக்காகத்தான், உனக்காகத்தான் மகனே மகளை இயேசு சிலுவையிலே ஆணி அடித்து அந்த சிலுவையில தொங்க வைத்து ரத்தம் சிந்தி தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார். நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை வெளிப்படுத்த என் மேல உள்ள அன்புக்காக ஏன் அவர் மரிக்கணும்? நம்முடைய பாவம் சாபங்களை சிலுவையில சுமந்தார். நரகத்தின் அக்கிலிருந்து நம்மை காப்பாற்றி சிலுவையிலே மரித்தார். சாது சுந்தர் சிங் என்ற ஒரு தெய்வ மனிதர் இருந்தார். அவர் பஞ்சாபை சார்ந்தவர். அவர் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை அவர் அறிந்து அவர் இயேசுவை பின்பற்றுகிறவராய் மாறினார். பல சமயங்களில மலைகளில உட்கார்ந்து ஆண்டவருடைய வசனத்தை அவரை தியானிப்பது அவருடைய வழக்கம். ஒரு சமயம் ஒரு மலையில உட்கார்ந்து ஒரு பாறையில அமர்ந்து தியானித்து கொண்டிருந்த போது அந்த காட்டு பகுதியில, இந்த மலை காட்டு பகுதியில மூங்கில் மரங்கள் ஒன்றோடு ஒன்றி உரசி தீ பற்றி கொண்டது. காட்டு தீன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தீ பற்றி கொண்டது. ஃபாரஸ்ட் ஆஃப் ஃபயர். அப்படி நெருப்பு பற்றி எரியும் போது அந்த உயரத்துல ஒரு பறவையினுடைய கூடு இருந்தது. அந்த நெருப்பு அப்படியே பரவி போகும்போது அந்த கூட்டுக்குள்ள சில குஞ்சுகள் அது சத்தமிட ஆரம்பித்தது. ஒரு பெரிய ஆபத்து வந்து விட்டது என்று சத்தமிடுகிறது. அந்த குஞ்சுகள், சின்ன குஞ்சுகள், அது அங்கிருந்து தப்பிக்க முடியாது. நெருப்பு இன்னும் கொஞ்ச நேரத்துல பற்றி விடும். சாது சுந்தர் சிங் பார்க்கிறார். உதவி செய்ய போன சுத்தில நெருப்பு எரிகிறது, நெருங்க முடியவில்லை. என்ன நடக்கிறது என்று பார்த்தால் குஞ்சுகளுடைய சத்தத்தை கேட்டு தாய் பறவை இங்கிருந்து வந்து விட்டது. அது மரத்தை சுற்றி சுற்றி பறக்கிறது. ஏன்னா அது ஒரு சின்ன பறவை. குஞ்சுகளை தூக்கி கொண்டு போய் காப்பாற்றக்கூடிய அளவுக்கு பலன் கிடையாது அந்த பறவைக்கு. அதனால தன் குஞ்சு சாக போகிறதே என்று சொல்லி அப்படியே அபய குரல் எழுப்பி சுத்தி சுத்தி பறக்கிறது. இது என்ன நடக்கிறன்னு பரிதாபத்தோடு பார்த்து கொண்டிருந்தார். நெருப்பு அந்த கூட்டை நெருங்குகிற நேரம் தாய் பறவை கூட்டுக்குள்ளே போய் அமர்ந்து கொண்டது. அந்த கூடு தீப்பற்றி எரிந்தது. தாய் பறவை கருகி அப்படியே மரித்து கீழே விழுந்தது. சாது சுந்தர் சிங் பக்கத்திலே போய் அதை தட்டி பார்த்த பொழுது அந்த தாய் பறவை மரித்து கிடந்தது. அதனுடைய 2 ரெக்கைக்குள்ளிருந்து 2 சின்ன குஞ்சுகள் உயிரோடு சத்தமிட்டு கொண்டு வெளிவந்தது. தன் குஞ்சுகளை காப்பாற்ற தன்னுடைய ஜீவனை அந்த பறவை கொடுத்தது. அந்த குஞ்சுகள் மீது உள்ள அன்பை தன் ஜீவனை கொடுத்து வெளிப்படுத்தினது. அதே மாதிரி தான் பாவம் நம்மை நரகத்துக்குள்ளே கொண்டு போய்விடும். அந்த நரகம் என்பது அக்கினி கடல். அந்த அக்கினி கடல்ல இருந்து நம்மை காப்பாற்ற இயேசு சிலுவையில தன் ஜீவனையை கொடுத்தார். எவ்வளவு பெரிய அன்பு இல்லை? அந்த அன்பான ஆண்டவர் உங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டீங்கன்னா நரகத்துக்கு தப்பி மரணத்திற்கு பிறகு மோட்சத்தில் இயேசுவோடு வாழ முடியும். அதற்காக மனிதனை நரகத்திலிருந்து தப்பிக்க வைத்து
மோட்ச பாக்கியத்தை கொடுக்க ஜீவனை கொடுத்த ஒரே ஒருவர் இயேசுதானே. அவர் உங்களை எவ்வளவாய் நேசிக்கிறார். ஆண்டவரே, இவ்வளவாக என் மீது அன்பு கூர்ந்தீரா, அந்த அன்புக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறீங்களா? அப்போ தன் ஜீவனையே கொடுத்த ஆண்டவர் சுகந்தர மாட்டாரா? தேவைகளை சந்திக்க மாட்டாரா? உங்களுக்கு காரியத்தில் அற்புதம் செய்ய மாட்டாரா? உயிரே கொடுத்திருக்கிறாரு, மற்ற எல்லாவற்றையும் தராமல் இருப்பது எப்படி? விசுவாசிங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இயேசுவே, எனக்காக உம்முடைய ஜீவனையே கொடுத்து என் மீது இவ்வளவு அன்பு கூர்ந்தீரே, உமக்கு நன்றி. என் வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எனக்காக உயிரையே கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு இந்த காரியத்துல எனக்கு ஒரு அற்புதம் செய்து உம்முடைய அன்பை நான் அறிந்து மகிழ்ந்து துதிக்கும்படி ஒரு அற்புதத்தை செய்து அருளும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.